மனசாட்சியா எனர்ஜியோட இருந்த கண்டென்ட் பேசியே ஆகணும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய 50வது வருஷம் சினிமா பயணம். பிரம்மாண்டமான கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை குவிக்கும். எந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிற எச்ச பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே கூலி ரிவ்யூ பேசிட்டேன். காசுக்காக உன் வியூவர்ஸ்க்காக அதிகமாக ஏற்றுற உனக்கெல்லாம் தலைவரை பற்றி என்னடா தெரியும்? 50 வருஷம்டா மனுஷன், 75 வயசில் இந்த அளவுக்கு மேலே ஏறி ஏறி இறங்கி நின்று அடிக்கிறாரா கூலியில். நான் 3 வாட்டி பார்த்துட்டேங்க கூலி. ஆக்சுவலாக அது ரிவ்யூலாம் கிடையாது, இது நான் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அந்த கண்டென்ட் தான் இது ஸ்பெஷல். முள்ளும் மலரும் என்ன மாதிரி படம் அதெல்லாம், எவ்வளோ முள்ளும் மலரும், முரட்டுக்கால, சிவாஜி, எந்திரன், குசேலன். எனக்கு குசேலன் ரொம்ப பிடிச்ச படம். இன்னைக்கு ஃபுல்லாக அவரை பற்றி தான். அந்த 50 வருஷத்தில் அவர் என்னென்ன படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன் எமோஷ்னல் மூமெண்ட் என்னோடய லைஃப்லலாம் அந்த படத்தெல்லாம் நான் ஃபீலிங் பண்ணி ரசித்த படம், அதை பற்றி தான் தலைவர் படத்தை பற்றி பேசணும். ஒரு 9:35 ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட பேசுவேன். ஸோ எனக்கு தலைவர் எந்திரன் 2010 மாயாஜாலில், அதுதான் நான் கடைசியாக மாயாஜாலுக்கு போனது 2010 எந்திரன். அப்போ தான் எந்திரன் ரொம்ப பிரம்மாண்ட அளவுக்கு இட்டு அந்த கொக்கி சாங்கு லைலா காலேஜ் சவுண்டை போட்டு இப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு அடி, அந்த ஃப்ரேம் இருக்கு கூலியில். சொல்கிறானுங்க தலைவரை பற்றி. லொக்கேஷன்னா திடீர்னு அவர் கைதி 2 விக்ரம் 2 வேற லெவலில் கம்பேக் குத்தா எப்படி இருக்கும் உங்களுக்குலாம்? வேற லெவல். 75 வயசில் எவ்வளோ உலகத் தலைவர்கள் எல்லாருமே, பிரதமர் மோடியிலேருந்து முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்லேருந்து, பிரதமர் மோடி ஐயாவிலேருந்து, எதிர்கட்சி தலைவர், சக நடிகர்கள், சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாருமே எவ்வளோ வாழ்த்து. அப்பா 50 வருஷம் முள்ளும் மலரும், முரட்டுக்கால, ராஜாதி ராஜா, ஜானி. எப்பா அந்த 80s எடுத்த படம், அந்த 80s மட்டுமே ஒரு வருஷத்தில் 3 படம் 4 படம். அந்த டைமில் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகும் தலைவருது. நம்ம எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரியும் எவ்வளோ படங்க. 172 படம் மனுஷன். இப்போ 173 ஜெயிலர் 172 ஜெயிலர் போயிட்டுருக்கா. ஆமாம், தலைவர் 171 தான் கூலி. ஆமாம், 170 வேட்டையன், 172 ஜெயிலர் போயிட்டுருக்கு. 173 வேறு கமல் சாரும் ரஜினி சாரும் இணைஞ்சி ஆஃப்டர் 46 இயர்ஸ். அதுவும் நம்ம எங்கள் அண்ணன் லோகேஷ் கனகராஜன் தான் டைரக்ட் பண்ண போகிறோம். அது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. இன்றைக்கி தான் அது டாக் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்க தான் தயாரிக்க போகிறாங்க. கூலி கிளைமேக்ஸ் பிஜிஎம் மட்டும் உங்களுக்காக ஓனா ப்ளே பண்ண போகிறாக்கா. செம்ம ஹைப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. தம் வந்தா இப்படி இருந்த நானே பண்ணுவேன்டா. பேக்ரவுண்ட் என் வாய்ஸ் பேக்ரவுண்ட் வச்சா அப்படியே பண்ணுவேன். டிஸ்கோ தலை பையறங்கட்டுமே சரித்தம். அந்த பஸ்ஸுக்குள்ள சண்டை, அந்த டிஏஜிங் போர்ஷனியாப்பா. மனுஷன் 75 வயசுலேயும் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறான்னா அந்த நாள் சாப்பிட்ட சாப்பாடும் எனர்ஜியும் ஏப்பா செரிஷ்மேட். தலைவா மென்மேலும் உங்கள் உடல்நலத்தோடு நீங்கள் ஆரோக்கியமாக மென்மேலும் வளரணும். எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். அல்லா, ஜீசஸ், எல்லா கடவுளும் நம்ம கடவுள், எல்லா கடவுளையும் கும்பிடணும். அப்போ தான் ஆபத்தில் எதனா ஒரு கடவுளாவது நம்மளை காப்பாற்றுவார் வாழ்க்கையில். அரசியல்ல கால் வச்சாரு. 1996 அவர் வந்திருக்கலாம்டா அரசியலுக்கு.
இந்த மக்களை பற்றிலாம் அவருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. வந்தால் இவனுங்க நம்மளை கவுத்துருவும் செய்வானுங்க, தூக்கவும் செய்வானுங்க. ரொம்ப பொல்லாத. அவர் வேறு உடம்பு கண்டிஷன், கிட்னி எல்லா இதுலேயும் போய் பாடி பார்ட்ஸ்லாம் போய் ஃபாரினில் போய் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணி மாற்றி விட்டு வந்திருக்கிறாரு. கொரோனா வேறு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் செட்டாக விலகிறதே பெஸ்ட்டு. அவர் ஏஜில் ரெஸ்ட் எடுக்கிறாரா, என்டர்டெயின்மெண்ட் நமக்கு படம் கொடுக்குறாரா, அதான் பெஸ்ட்டு. நினைத்தாலே இனிக்கும் ஆண்டவரும் இவரும் 46 வருஷம் கழிச்சு லோகேஷ் அண்ணா எங்களுக்காக நிறைவேற்றுறீங்களா? இந்த ஜென்ரேஷன்களுக்கும் புதியவனா? எஸ் ஃபார் அவர் தலைவர் அண்ட் உலகநாயகன். அந்த மனுஷன் 64 வருஷம். கமலையா உலகநாயகன். ஆண்டவர் 64 வருஷம். அவரு பற்றி அப்புறம் பேசலாம். நம்ம தலைவர் குசேலன், அந்த நண்பனுக்காக அந்த கிளைமேக்ஸ்லாம் எனக்கு இன்னும் கண்ணில் தனியாக வருங்க. அதை பார்க்கும்போது சிவாஜி, மணி மாஃபியா, ஃபாரின்லேருந்து ஏழையாக நம்ம நாட்டில் படித்து ஃபாரினுக்கு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் எப்பா என்ன ஸ்டோரி. வீரா, முத்துலாம் 10 வாட்டி பார்த்தாலே போர் அடிக்காது. சந்திரமுகி, முள்ளும் மலரும்லாம் என்ன மாதிரி படம் எப்பா. தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் தான். தலைவணங்குகிறோம். எவ்வளோ கான்ட்ரவர்சி. சிஎம் ஜெயலலிதா டைம் நம்ம தலைவர் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக இருக்கும்போது டிராஃபிக்கில் மழை மஸ்தன்னு சொல்லிட்டு 96 அந்த ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கே வழி விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சி ஃபியட் கார்லேருந்து இறங்கி அப்படியே பப்ளிக்காக நடந்து போய் பக்கத்து கல்ல சிகரெட்டு போட்டு அடிச்சிருந்தாரு. எவ்வளோ சம்பவம்டா எங்கள் மனுஷன் பண்ணியிருக்கிறாரு அப்பா. அந்த டைமில் 90s டைம்லேயே அந்த பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. கரன்சியமாக இருக்கிற ஜெயலலிதா அம்மா அந்த டைமில் ஜெயலலிதா அம்மாவே எதிர்த்து சில குரல்லாம் கொடுத்துருந்தாரு. எப்பா மனுஷன். அந்த டைமில் தக் லைஃப் மனுஷன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்தியா ஃபுல்லாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஏன் இன்னைக்கு பாதி ஏஷியா கண்ட்ரியில் அவர் படம், அவரை தெரியாத ஆளும் இல்லை, அவர் படமும் இல்லை. குறுகிய காலத்தில் ஜப்பான் மக்களை கவர வச்சார் தலைவர். அபூர்வ ராகங்கள் இப்படி கேட்ட திறப்பார். அதுதான் சீனே. இப்படி திறப்பாரு. 3 முடிச்சு. இந்த பக்கம் கமல் ஸ்ரீதேவி துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ரீதேவி மேடம் இந்த சைடு கமல் சார் வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரு. 2 சைடும் மொட்டை மாடல இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? இந்த கண்ணுல கமல், இந்த கண்ணுல ரஜினி. இப்படி ஒரு பார்வையை பார்த்து ஒரு டைட்டில் கார்டு வரும். 3 முடிச்சு. அந்த படம்லாம் பாருங்க, வேற லெவல். 2 பேரும் எவ்வளோ படம்டா எப்பா. தலைவர் புகழ பாடிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு புகழ சம்பாதிச்சுக்கிறாரு. இன்னும் இந்த கூலி படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ். கூலியில் 2 மிஸ்டேக் தான். அமீர்கான் சார் எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கேரக்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்கலாம். நாகார்ஜுனாவுக்கு கொஞ்சம் வில்லனிசம் நல்லா தான் வந்தது. அந்த கிளைமேக்ஸில் 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. எப்பாடு என்ன ஆடுற அந்த ஷிப்பில் எப்படிலாம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்குடா அந்த ஃபைட் சீன்லாம். எப்பா கிளைமேக்ஸ் ஃபைட்டு நாகார்ஜுனா, கிங் நாகார்ஜுனா அந்த பக்கம் தலைவர் அடித்து தம்சம் பார்த்துறாங்க. அப்பா தலைவா. எனக்கு பிடிச்ச படம்லாம் எல்லாமே சொல்லிட்டேன். தர்பார் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அந்த டைம்லாம் நம்மளும் காலேஜ் படிச்சிருந்தோம். படத்துக்குலாம் அப்போல்லாம் ஓடிடியில் தான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தோம். அப்போல்லாம் ஹெச்டி பிரிண்ட் அப்போ வரும். தர்பார் 2.0 தேட்டரில் பார்த்தேன். 2.0 தான் கொஞ்சம் சரிஞ்சிடுச்சு. மற்றபடிலாம் எல்லாமே ஹிட்டு. அண்ணாத்தை சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சரிஞ்சிடுச்சு அண்ணாத்தை. அவர் கெரியர்லேயே ரொம்ப மோசமான படம்னா இந்த அண்ணாத்தை தான். அதெல்லாம் கொஞ்சம் அவர் தவிர்த்துருக்கலாம் தலைவர். வா எவ்வளோ படம்டா. 2005 வரைக்கும் சும்மா மனுஷன் கன்சிஸ்டண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவானார். மன்னன்லாம் என்ன படம்ப்பா. மன்னன்லாம் செம்ம ஹிட்டு. பணக்காரன், பழைய பணக்காரன், அந்த ஒரு கூட்டு குயிலாக, அப்புறம் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட, அது படிக்காதவன். பணக்காரன் வந்து 100 வருஷம் என்னம்மா பழையும் பொண்ணு தான். அந்த படம்லாம் என்ன மாதிரி படம். 80s அந்த படம்லாம் சூப்பர் படம். அதெல்லாம் சின்ன வயசுலேயே பார்ப்பேன். அப்போல்லாம் கேடிஎஸ் டிவியில் போட்டுட்ருப்பான் ஜாலியாக. எப்பா எங்கள் தலைவரே வாழ்த்தே வனதில்லை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வேறு என்ன தலைவரை பற்றி பேசணும். மேலும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். எல்லா கான்ட்ரஸும் தாண்டி
போவாடுறாங்க தலைவர். பாபாவின் முத்திரை ரஜினி.